மகா சிவனை காளிகாதேவி தனது கால்களால் ஏன் மிதித்தாள் தெரியுமா? உங்களுக்கு காளி தேவியை பிடிக்கும் என்றால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ரத்த பீஜனை சம்ஹரித்த பிறகும் காளிகாதேவியின் கோபம் தணியவில்லை. அசுரர்களை தண்டித்து அழித்தபடி பூமியில் தாண்டவம் செய்ய ஆரம்பித்தாள். காளிகாதேவியின் தாண்டவத்தால் பூமி அதிர்ந்து குலுங்கியது. இதை கண்டு அஞ்சிய தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று உலகை காப்பாற்றுமாறு வேண்டினர். உடனே சிவபெருமான் அந்த இடத்திற்கு வந்து காளிகாதேவி தாண்டவம் செய்து வரும் பாதையில் அமைதியாக படுத்துக் கொண்டார். மகாகாளி உக்கிர தாண்டவத்துடன் வந்து சிவபெருமானின் மார்பின் மீது கால் வைத்தாள். பரமேஸ்வரனின் மார்பு தன் பாதங்களுக்கு பட்ட அந்த கணமே தனது கோபம் எவ்வளவு பேரழிவை ஏற்படுத்தக்கூடியதாக மாறியிருக்கிறது என்பதை மகாகாளி உணர்ந்தாள். தான் தவறு செய்து விட்டேன் என்ற காளிகாதேவி தலை தாழ்த்தி தன் பயங்கரமான ரூபத்திலிருந்து மென்மையான கருணைமிக்க ரூபத்திற்கு மாறினாள். உடனே தனது நீட்டியிருந்த நாவை உள்ளே இழுத்துக் கொண்டாள். பின்னர் சிவபெருமானை நோக்கி, பிரபு, என் கோபத்தால் உலகையே நாசம் செய்ய போனேன். உங்களை என் கால்களால் மிதித்து விட்டேன். என்னை மன்னியுங்கள் என்று வேண்டினாள். அதற்கு சிவபெருமான் புன்னகையுடன், தேவி, சக்தி என்பது அழிவுக்காக மட்டுமல்ல, சிருஷ்டிக்காகவும் தான் என்று அருளினார்.